நாங்க இப்ப எங்க கிளம்பிட்டோம்னு கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. நாங்க அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ திரு இந்த நாட்டில இருந்து பேசுறேன்னா டோவால இருந்து பேசுறேன். ஸோ நாங்க இப்போ எங்க கிளம்பிட்டோம்னு கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. நாங்க மீன்ஸ் நானும் வியாவும் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ டோவா ஏர்போர்ட்ல இருக்கோம். டோவா ஏர்போர்ட்ல இருந்து நாங்க இப்போ கிளம்ப போறோம். கிளம்பிட்டு நான் டோவா ஏர்போர்ட்டை வந்து சுற்றி காட்டலை. இப்போ நான் வரும்போது சுற்றி காட்டுறேன். நிறைய பேர் காட்டியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நான் இப்போ சுற்றி காட்டல. இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம். அது கேட்டுக்கு போக போகிறோம். இங்கே பாருங்கள் ஏர்போர்ட்டு. உங்களோட பேக்கில் மாட்டிட்டு தான் நான் வ்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட்டார் ஏர்போர்ட்டில் டியூட்டி ஃப்ரீயில் வாங்கிட்டு ஏர்போர்ட்டை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இங்கே டைம் வந்து இப்போ 12:25. நாங்கள் எங்களோட டெஸ்டினேஷனுக்கு போக எப்படியும் ஒரு 9:50, அதாவது 10 மணி ஆயிரும். என்னோடய தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க எப்படி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நானும் ஏன் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அதனால அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் 2 கையும் ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒரு பெஸ்ட் ஹேக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேக் பேக்கை போட்டுட்டு ஈஸியாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணால் சரி. அண்ட் எனக்கு நிறைய என்ன சொல்கிறது, உறவுகிட்ட வந்து ஸோ இப்போ நாங்கள் கேட் முன்னாடி உட்காந்துருக்கோம். கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour இருக்குது. 2 something தான் ஃப்ளைட் இங்கேருந்து கொலம்போக்கு. நாங்கள் வந்த ஃப்ளைட்டு வந்து எம்டியாக தானே வந்துச்சு. பட் இப்போ போகிற ஃப்ளைட் வந்து செம்ம ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்விஸ்ல இருந்து வந்த ஃப்ளைட்டு வந்து எம்டியாக வந்துச்சு. இப்போ டோவாலேருந்து கொலம்போ போகிற ஃப்ளைட் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஸோ இனி நான் இங்கேருந்து வ்ளாக்கை நிப்பாட்டிட்டு கொலம்போவில் போயிட்டு காணொலியை தொடர்றேன். ஏன்னா ஃப்ளைட் எல்லாம் எப்படியும் சேமாக தானே இருக்கும். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் திரு. பாய்.